ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இப்போ வந்து நான் தாம்பரத்துலேருந்து திருச்சிக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் நான் போகிறேன். ஸோ எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எப்படிலாம் இருக்குது சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ போகிறேன் இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வரையும் போகுது. சென்னை எக்மோரில் 5 மணிக்கு எடுக்கிறாங்க. அந்த மதியம் 2 மணிக்கு நாகர்கோவில் போகும் போல். நம்ம திருச்சிக்கு 8:55க்கு பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 960 வந்துச்சு. நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஹாலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா C15 போட்டிருக்காங்க. நான் அங்கே வந்து நடந்து வர ரொம்ப தூரம். ஸோ எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி தான். ஸோ அடுத்து என்னென்ன பண்ணுறேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ 7th பிளாட்ஃபார்மில் இருக்கேன். மேக்ஸிமம் யாரும் இல்லை. ஸோ ட்ரெயின் வந்தப்பறம் என்னன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அண்டு இது வந்து ஒரு முக்கியமான இடம். 7, 8லாம் ஏன்னா நம்ம ஊருக்காரங்களாம் எல்லாம் இங்கே தான் வருவாங்க. என்னடா இவன் நம்ம ஊருக்காரங்க அப்படிங்கிறான் பார்க்குறீங்களா. எல்லா ஊர் வண்டியும் நைட்டு கிளம்பும். எல்லா ஊர்லேருந்தும் மேக்ஸிமம் தமிழ்நாடு எல்லா ஊர்லேருந்து வரும். எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்கும் தாம்பரத்தில். இது வந்துட்டு நம்ம ஊர் வண்டின்னு நினைக்கிறேன். ராக்ஃபோர்ட் போயிருக்கும், ரீச் ஆகிருக்கும் 4 o'clockலாம். ஸோ அடுத்தடுத்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருந்தோம்னாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் லைனாக. எல்லா பீப்புள்ஸும் இப்போ வருவாங்க, எல்லா ஊர்லேருந்து வருவாங்க இங்கே தாம்பரத்துக்கு. அந்த ட்ரெயினும் பார்த்திங்கன்னா இப்போ எக்மோர்லேருந்து கிளம்பிருச்சு. ஸோ கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயின் வந்தோடனே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டுறேன். அந்த கரெக்டாக நான் ஏறிடணும். ஸோ உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டோர்ஸும் திறந்தாங்க. பட்டு சரியான க்ரௌடு. என் சீட்டு பிடிக்கவே எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி நம்ம வெயிட் பண்ணி, நான் கடைசியில் இருக்கேன் என் சீட்டு. நான் அந்த சீட்டில் ஏறி இருக்கணும். சரி ஏறினது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி என் சீட்டில் போய் உட்காந்துட்டேன். ஸோ நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு. நம்ம ட்ரெயினில் இருந்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ஸ்டாண்ட் இருக்குது, அண்ட் தென் கால் ஃபுட்ரஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்து போட்டாச்சு. அண்ட் தென் எப்படி ட்ராவல் ஆனான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃபைன். அண்டு ஃபைனலி நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் ஏறியாச்சு. அண்ட் தென் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் அண்ட் திருச்சி ஒரே ஸ்டேஷன் தான் நடுவில். ஸோ எனக்கு ஏறணும் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் அது இல்லாமல் நியூஸ் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. நம்ம நியூஸ் படிக்கணும். ஸோ தந்தி நியூஸ் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்ன எனக்கு ஃபுட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் வாஷ்ரூம் இப்போ நான் வாஷ்ரூம் போய் காட்ட நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம வாஷ்ரூம் பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டாக இருக்குது. வெளிச்சமான நான் உங்களுக்கு வியூ காட்ட முடியும். ஸோ சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அண்டு ஓகே, இஸ் ஒர்த். ஐ திங்க் அவ்வளோதான். ட்ராவலில் கஷ்டப்படாமல் சீக்கிரம் போகணும், டைமுக்கு போனால் அந்த ட்ரெயின் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு ஹை கிளாஸ் ப்ரீமியர் ஃபீல் கொடுக்குது எனக்கு அப்படியே. ஓகே, நல்லா இருக்குது ட்ரெயினுக்குள்ளே போகிறது. ஏசி மைல்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, மைல்டாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா குளிர் காலத்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஐ திங்க் டீ எதுவும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், டீ பிஸ்கெட்ஸ். ஸோ எப்படி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ட்ரெயினில் ஏறினோன்னே இப்படியா இருந்துச்சு. ஏன்னா சன்ரைஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்துச்சு. அதை நீங்கள் இப்போல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம டேபிள் எல்லாம் அழகாக நம்ம வச்சாச்சு. வச்சுட்டு ட்ரெயின் நல்லா ஸ்மூத்தாக
போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி இப்போல்லாம் பார்த்துருக்கேன். இந்த அக்கா தான் என்னென்ன வேணும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் இது இன்சார்ஜ் போல் சலசலங்கட்டிக்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துருக்கேன். அந்த அடுத்து வாஷ்ரூம் போகிறேன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அண்டு வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா சீரியஸாக பக்காவாக இருக்குது. ஸோ ஏன் பக்காவாக இருக்குன்னா இங்கே ஒரு ஏசி வச்சுருக்காங்க. ஜில்லுன்னு அது ஃப்ரெஷ்னர் இருக்குது. லைக் ரேட்டு க்ளீனாகவும் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்லாம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு வாஷ்ரூம். ஸோ வந்தேன். இப்போ நம்ம லாக்கும் போட்டுக்கலாம். லிக்விட் வச்சுருக்காங்க. ஐ திங்க் ட்ரையர்னு நினைக்கிறேன். ஆமாம், சோப் டிஸ்பென்சர். ஸோ ஓவராலாக எனக்கு ஒரு குட் ஃபீல் தான் கொடுக்குது ரெஸ்ட் ரூம். ஏன்னா மற்ற ட்ரெயின் நான் சொல்ல விரும்பலை. ஸோ ரெஸ்ட் ரூம் ஓகே கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருன்னா இங்கே ஏசி வந்துக்கிட்டே இருக்குது. காற்று என் சீட்டோட இங்கே நல்லா காற்று வருது எனக்கு. அண்டு முக்கியமான விஷயம், இங்கே இது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குது ப்ரெஸ் பண்ணால். அண்டு ஏசி காற்று செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கை இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். நல்லா ஸ்பீடாக வருது. இப்படி பண்ணிட்டு இப்போ பாருங்கள், காஞ்சிடும். ஸோ க்ளீன் அண்ட் குட் திஸ் டைம் பாத்ரூம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டோர்கிட்ட எப்படியா இருக்குது, இதான் டோரு. ஸோ இங்கெல்லாம் ஃபுட்ஸ் அண்டு டஸ்ட்பின்ஸ் என்னமோ மிஷின்லாம் இருக்குது. என்னன்னு தெரில இது நம்மளுக்கு. என்னமோ வச்சுருக்காங்க, டிஷ்யூஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி திறக்கணும், ஒரு கை வைக்கணும். பாருங்க, ஹைவா திறந்து என் சீட்டில் போய் உட்காரணும். என் சீட்டு இந்த சீட்டு தான். ஸோ இப்போ நம்ம டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, பிஸ்கெட் ஒன்று வச்சுருக்காங்க, அண்டு டீத்தூள் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்டிக்கு ஒன்று வச்சுருக்காங்க கலக்கிறக்காண்டி. இது என்னமோ ஒரு பேப்பர் ஒன்று வச்சுருக்காங்க. ஐஆர்டிசி தான் நம்மளை வெல்கம் பண்ணதுப்பா. என்னத்தடா வெல்கம் பண்ணுறீங்க நீங்கள்? ஏண்டா தமிழ்நாடு வர ட்ரெயினில் எனக்கு தமிழில் போட்டு தராமல். இது நம்ம சட்ட ரீதியாக அப்புறம் சந்திப்போம். அடுத்து என்னென்ன வருது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீ பவுட்ரு தான் கொடுத்தாங்க. நான் அது வேணால் காஃபி பவுட்ரு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அப்புறம் சுடு தண்ணி ஒரு கப்பில் கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அதில் இதை நல்லா கொட்டி ஸ்டிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கலக்குன்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி மாற்றி கலக்கி நம்மளே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபியை ரெடி பண்ணியாச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி பிஸ்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பிஸ்கெட்டையும் நல்லா அனுப்பி தின்னதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வெறும் வயிற்றில் காலையிலே திங்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. குறைலாம் சொல்லாமல் ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துறீங்க. சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே படுத்தாச்சு. அந்த அக்காவும் பார்த்திங்கன்னா போய்ட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அதுக்கு இன்சார்ஜ் போல். அண்டு காஃபியை பார்த்தினா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். காஃபி ஓகே, நம்ம வீட்டில் போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்கிற காஃபியோட ஓகே. இந்த ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் ஃபீல். ஓகே, காஃபி இஸ் குட். அண்டு எனக்கு அந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. அந்த திஸ் இஸ் நாட் குட் நாட் பேட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் கப். பார்த்தா இது டிசைன். ஸோ ஓகே, இப்போ இவங்க வந்துட்டு சுடு தண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரே வச்சதுக்கப்புறம் அந்த கப்பில் சுடு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் நம்ம போட்டு கலக்கி குடிக்க வேண்டியதான். இட்ஸ் குட் ஃபீல், குட் ரெஃப்ரெஷ்மெண்ட். டைமும் பார்த்திங்கன்னா மணி 6:15 கரெக்டாக. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி இந்த ட்ரெயின் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ பின்னாடி போர்டு இருக்குது. ஸோ போர்டில் எங்கே போகிறோம், எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 107 ஸ்பீடில் போதான் இப்போ. பட்டு உள்ளே ஒன்றுமே எனக்கு தெரில. செம்ம ஒரு ப்ரீமியம் ஃபீல் எனக்கு கொடுக்குது. அந்த பையனும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக படிக்கிறான். என்ன படிக்கிறான்னு தெரில. அது பக்கத்தில் ஒரு ஜன்னல் சீட் இருக்காங்க, வேணால் நம்ம உட்காந்துரும். நான் இங்கே ஜன்னல் சீட்லாம் புக் பண்ணி உட்காந்தேன். ஸோ ஒரு சிஸ்டர் விட்டாங்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன். இங்கே 2 ஜென்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படினால நம்ம கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இங்கிட்ட உட்காந்துக்கிட்டோம். ஸோ அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வரும். இட்ஸ் குட் ஃபீல். சீரியஸாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. எனக்கு வந்துட்டு தூங்கலை நைட்டு நான் இப்போ வரைக்கும். ஸோ அதான் என் ஐஸ் ஒரு மாதிரி இருக்குது. அதான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இது வந்து எனக்கு பின்னாடி இந்த போர்டு. இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்துலேயும் வந்துடுது. அதில் பார்த்தாலே எனக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, டேட்டு, டைமு எல்லாம் கரெக்டாக எல்லாம் போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. மார்னிங் டைம் வந்துகிட்ருக்கு. ஸோ அதான் இப்போலாம் பார்த்துட்ருக்கீங்க.
சில பேர் சொல்கிறாங்க சூரியன் வந்து மறைஞ்சிருமா, வராதான். ஆனால் தமிழ்நாட்டில் சன் ஒன்லி ரைசஸ், அது தெரிய வர மாட்டேங்குது யாருக்கும். ஓகே, அது இருந்தாலும் இப்போ நல்லா பனி பெய்யுது. இங்கேன்னு பார்த்தாலே தெரியுது, சரியான பனி. ஜன்னலுக்கு நல்லா தண்ணியாக இருக்குங்க, பேக் சைடு ஜன்னல்லாம் தண்ணியாக இருக்குது, செம்ம பனி. இது அங்கே உட்காந்து காமிச்சிருக்கலாம். அக்கா வந்து உட்காரன்ட்டாங்க, சரிட்டு நம்மளுக்கு மனசு கேட்கல, அதை விட்டாச்சு. இல்லைங்க, நான் இந்த சைடு நின்றுக்கிட்டு காட்டுற பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுது பாருங்கள், இல்லை பயங்கரமாக. இது நம்ம ஊர் மாதிரியே இருக்குப்பா. விழுப்புரம் வரப்போகுது. நம்ம ஊர் இருக்குல்ல, நம்ம வீடியோவில் சொல்லுவோம்லாம், நம்ம ஊர் ராஜேரி மாதிரி விழுப்புரத்தில் நிற்கும், ட்ரெயின் நிற்கும். ஓகே, நல்லா அப்படியே விடியுது பாருங்கள், மார்னிங் வைப். இதெல்லாம் வேலை செய்ய வந்துட்டாங்க விவசாயிங்கள்லாம், பார்க்கவே நல்லாயிருக்கு. ஃபஜர் தொழுதுலாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும் இங்கெல்லாம். ஸோ அடுத்து என்னான்னு சொல்லி பார்ப்போம். நல்ல வியூ இருக்குது பாருங்கள். அந்த கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் இருக்குது. இது எதுக்கு என்னன்னு தெரில, இந்த கதவு தான். ஸோ வியூ இங்கேருந்து தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இங்கே வந்துட்டு நான் அண்ணன் இருந்த உட்காந்தபடி என்னன்னு தெரில நம்மளுக்கு சரியா. இங்கேருந்து தான் வியூ காமிச்சேன்னா என் ஜன்னல் சீட்டில் அவங்க சிஸ்டர் அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டாங்க. சரி ஓகே, கிளியர் ஆகலன்னு சொல்லி இங்கே வந்தேன். இது நல்லா இருக்குது இந்த சீட்டு, இங்கேயே உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் போல். இந்த சீட்டுக்கெலாம் பாதி வேலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வரலாம், ஆனால் அவைலபிள் இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம், டிடி வந்துட்டு இது கேட்டாங்க, என்கிட்ட ப்ரூஃப் கேட்டாங்க. நான் கேட்டேன், சரி சீட்டு எதுக்கு சார், இல்லை பார்க்க சொன்னாங்க அப்படியே. சரி ஓகே, நம்ம ஃபோனில் வச்சுருந்தோம், என் கையில் இல்லை, ஃபோனில் இருக்கணும்னு நம்ம உடனே ப்ரூஃப் ஒன்று காமிச்சோம். ஸோ வந்தே பாட்டில் வரீங்கன்னா ப்ரூஃப் எதுவும் ஃபோனில் ஃபோட்டோ காப்பி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அண்டு ஏதோ ஒரு ஸ்டேஷனு, என்ன ஸ்டேஷன் தான் தெரில, அதுவும் ஸ்பீடாக வேற போகுது, நம்மளால் பார்க்கவும் முடியல சரியா. ஆமாம், முண்டியாக பார்க்கும் என்னமோ ஒன்று வருது, தாண்டியாச்சு இப்போ. ஸோ அடுத்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க, என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அண்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு விழுப்புரத்துக்கு வந்தாச்சுப்பா. நம்ம விழுப்புரத்துக்கு வந்தாச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக நின்றுச்சு. அண்டு டைமிங் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கரெக்ட் டைமிங் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, கரெக்ட் டைமுக்கு எடுத்தாங்க இங்கே விழுப்புரத்தில். அண்டு இந்த டிவியில் வர விஷயம்லாம் அப்படியே அவங்க வாய்ஸில் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. இந்த இது பாருங்களேன். இறைவன் மிகப்பெரியவன். ஏன்னா நான் ஒரு ஜன்னல் சீட் வேணும், அந்த வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ணன்ட்ட கரெக்டாக இங்கே 2 பேர் தாங்க இறங்கிட்டாங்க, யாரும் வரல. சரி சொல்லி நான் ஓடி வந்து உட்காந்துட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக இருக்குது. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக விழுப்புரத்தில் இருக்கோம் நம்ம. விழுப்புரம், ஆமாம் விழுப்புரம் ஸ்டேஷன் கரெக்டாக கிளம்பிடுச்சு வண்டி. அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான். ஸோ நல்லா இருக்குது, நல்லா ஒரு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. அண்டு ஓகே, எனக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு வரணும், அது வர வேண்டியது இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நியூஸ் பேப்பர்ஸ் தராங்க, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, ஓவராலாக கூட்டு. அண்டு அவங்களும் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன், கேட்குதா? அவங்க லக்கேஜ் எடுத்துக்கோங்க, கதவு மூட போகுது, கதவு திறக்க போகுது. நெட் ஸ்கூட், அந்த டேபிள் நல்லாயிருக்கு, ஃபுட் ட்ரெஸ் நல்லாயிருக்கு. டிக்கெட் ஃபேரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் என்னமோ சொல்கிறாங்க, நம்மளுக்கு அது புரியல. ஸோ அடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த லுக் மீன்ஸ் அந்த வியூ நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல வியூ வந்தால் நான் உடனே உங்களை காட்டுறேன். இல்லை வில்லேஜ் தான் ஃபுல்லாக. ஆனால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவைலபிலிட்டி கம்மியாகிடுது, 20 டேஸ்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடுது. ஆனால் தக்கலில் டிக்கெட் கண்டிப்பாக இருக்குது. தக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு 200 டிக்கெட்டாச்சும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், வந்தே பாரதில் புக் பண்ண சொல்லி எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சார்ஜஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. சார்ஜஸ் மீன்ஸ் அந்த டிக்கெட் ஃபேர் மட்டும் கூட, வேறு சார்ஜாக நான் வாங்க மாட்டேன். திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டு கரெக்டாக 2 மணி நேரம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபி கொடுக்குறப்ப பிஸ்கெட்ஸு அந்த கவர்லாம் இருந்துச்சு. ஸோ அது அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க எல்லாம். ஸோ இது கொஞ்சம் நீட்டாக ஹைஜீனிக்காக நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:33 ஆகுது.
இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு எப்போ எத்தனை மணிக்கு இங்கே வரும்னு தெரில. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சூரியனும் ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் வந்து ரைஸ் ஆகாது, உதயம் ஆகாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. நான் சூரியன் மட்டும்தான் ரைஸ் ஆகும். வேறு டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகே, அது வந்து இங்கே ஷட்டர் வந்து அவங்க ஷட்ரு ஓப்பன் பண்ணல, பின்னாடி ஷட்ரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வெளிச்சம் வருது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அந்த ஆப்ஷனும் அங்கே இருக்குது. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்கல, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் தென் இப்போ பின்னாடி எனக்கு பின்னாடி இங்கே ஒரு போர்ட் இருக்குது, டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடு, திருச்சிக்கு வந்து கரெக்டாக 855க்கு போயிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தென் இப்போ கரெக்டாக 108 ஸ்பீடில் போது இன்னும் 109 கிலோமீட்டர் இருக்குது எனக்கு கரெக்டாக. ஸோ எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அண்டு நான் சொல்கிறேன் ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஏன்னா நான் ரிசர்வில் வந்திருக்கேன், அன்ரிசர்வில் வந்திருக்கேன். அன்ரிசர்வ்லாம் ஒஸ்ட்டு ஃபீலிங் எவர் இன் மை லைஃப். ஸோ படிக்கட்டுக்கிட்ட உட்கார கூட இடம் இல்லாமல் அப்படிலாம் வந்திருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்காக பயங்கரமாக இருக்குது. அண்ட் ரிசர்வ் பண்ணி ஸ்லீப்பர் கிளாஸில் நிறைய தடவை வந்திருக்கேன். நைட் டைம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் இது சீரியஸ்லி குட். ஐ திங்க் ஒர்த் ஃபார் மணி. 1000 ரூபா கொடுத்து வரேன்னா சும்மாவா? 960 ஆச்சு. ஆமாம், கரெக்டாக. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே ஸ்மூத்தாக நல்லா இருக்குது ஒரு மாதிரி. ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி கிளிப்பில் காட்டுறேன். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் வருது எனக்கு. அண்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன வந்திருக்கு பார்த்திங்கன்னா, 2 ப்ரெட்டு, ஜாம் பாக்கெட்டு, அமுல் பட்டரு, சாஸ் பாக்கெட் 1, கட்லெட்டு, ப்ரெட் ஆம்லெட்டு. நம்ம வந்து இது வந்து நான்வெஜ். நம்ம இன்றைக்கி வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதனால் இதான் நான்வெஜ் காம்போ. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அந்த ஆம்லெட் எடுத்து இப்படி மிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். எல்லாம் அப்படி பார்க்காதீங்க, உங்கள் ட்ரிப்பில் உங்கள் தம்பி தான் சாப்பிட்றேன், எனக்கு கண்ணு வச்சிடாதீங்க என்ன சரின்னு சொல்லி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா கட்லெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அதான் இப்போ பிச்சு உங்கள்கிட்ட காமிச்சேன். அது எதோ மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாஸை கொடுத்துருந்தாங்க. அதை ஊற்றி அப்படியே சாப்பிட்டேன். இது டேஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லை, ஏதோ இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதையும் சாப்பிட்டாச்சு. அடுத்து ப்ரெட்டு எடுத்தாச்சு. எடுத்து பட்டர் கொடுத்துருந்தாங்க. பட்டர் எடுத்து ஃபுல்லாக தடவி, அப்புறம் சாஸ் கொஞ்சம் இருந்துச்சு, க்ரீம் ஜாம் இருந்துச்சு, அதான் நல்லா தடவி இது பண்ணியிருந்தேன். பக்கத்தில் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க. என்னென்னு பார்த்தா ஆம்லெட் வந்து இதுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்ணுமா. சரி ரைட்டு, நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி சாப்பிட்டேன். நான் வந்து சாப்பிட்றது இந்த வீடியோ போட மாட்டேன் பெரும்பான்மையாக. சரியில் கொடுக்குறாங்க தான், நீங்கள் யாரும் கண்ணுன்னு வச்சுறாங்க, உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பையன் தான் சாப்பிட்றது. சரின்னு சொல்லி ஜாமையும் நல்லா ஊற்றி இது சாப்பிட்டேன். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் இது ஓகே. எக்கு வெறும் வயலில் சாப்பிட்டதுக்கும் நல்லா இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நான்வெஜ் காம்போ. இப்போ நான் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் காம்போ. நீங்கள் வந்து வெஜ்ஜு காம்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 இட்லி, சாம்பார், கேசரி இதெல்லாம் வந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வெஜ்ஜுக்கு போயிருக்கோம், நம்ம எப்போவுமே நான்வெஜ் தானே, அதனால் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். சரின்னு சொல்லி அதுவும் சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்டு அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ப்ரெட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா பூஜா வந்து இதை கொடுக்குறாங்க. எடா இது அப்படின்னு பார்த்தா, நம்ம கேக்கு எதுவும் சாப்பிடுங்க அப்படின்னா, சரி கொடு அப்படின்னு சொல்லி அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சரின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ஒரு பைட் போட்டால் ஒரு மாதிரி இனிப்பு மாதிரி டேஸ்ட்டு உண்மையாக நல்லா இருந்துச்சு. இது வந்து வேணுமா கேட்குறாங்க, நம்ம வாங்கிப்போம், நம்ம எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு. நம்ம வேணான்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கேக்கையும் ஒரு பைட் போட்டோன்னே நல்லா பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி உள்ள க்ரீமியாக பண்ணு நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதையும் சாப்பிட்டு அடுத்து பூஜை அங்கே போகிறாங்க பாருங்கள், எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். அடுத்து சரின்னு சொல்லி விஷ்ணுவான்னு சொல்லி தண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த தண்ணி அவங்க கொடுத்தது நல்லா அப்புறம் குடிச்சிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லபடியாக முடிச்சாச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துருங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளியாச்சு. தள்ளிட்டு போடுறா தூக்கத்தை அப்படின்னு சொல்லி படுத்தேன். ஆனால் தூங்கலை, வேடிக்கை பார்த்துட்டு வரவே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் சாஞ்சு நல்லா படுத்தாச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. குட் பேட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தான் கொழுப்பு. என்னென்னா நான் வந்துட்டு வெஜ்ஜு ஆர்டர் பண்ணியிருக்கணும், நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான்வெஜ் ஆர்டர் பண்ண இன்னும் தப்பு. அண்ட் ஆம்லேட் வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்ணும் போல்.
நான் தனியாகவே சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உட்காந்தேனா அடுத்து டீ கொடுக்குறாங்க. டீ பவுட்ரு அந்த குச்சி. நான் ஃபஸ்ட்டு காஃபி குடித்தேன், இப்போ டீ அவங்களே கொடுக்குறாங்க. சரி எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு உண்டு, இது காம்ப்ளிமெண்ட்டு தான். ஸோ இப்போ ஹாட் வாட்டர் கொடுத்தோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்து டீ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அடுத்த அவ்வளோ முடிஞ்சிடும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 8:15 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1/2 hourல நான் திருச்சி ரீச் ஆயிடுவேன். ஸோ டீ குடிச்சிட்டு அடுத்து எப்படி ட்ராவலுக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்க, குச்சி நல்லா இருக்குது கலக்கிறது. ஸோ இட்ஸ் குட் ஃபீல். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் தான் காஃபி போட்டோம். சரி செகண்ட் ரவுண்டு டீயை போடணுன்னு மசாலா டீன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி அடுத்து அகைன் ஹாட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் நல்லா போட்டு கொட்டுன்னு கொட்டி நல்லா ஒரு மிக்ஸில் போட்டாச்சு. நல்லா பாய் சொல்கிற மாதிரி. அப்புறம் ரைட்டில் ஒரு கலக்கு, லெஃப்டில் ஒரு கலக்கு, இதுன்னு கலக்குனா இன்ஸ்டன்ட் டீ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி டீ கரெக்டாக போட்டேன்னா? நல்ல டீ தான் இது. சென்ஸில் இது குடிக்கிற முன்னாடி எனக்கு ஒரு லைட்டாக ஒரு பயமாக இருந்துச்சு. என்னடா இது ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லைட்டாக குடித்தேன். ஒரு மாதிரி இருந்துச்சு, மசாலா ஒரு மாதிரி. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டா சாப்பாடுக்கு ஒரு மாதிரி எதமாக நல்லா தான் இருந்துச்சு இது. ஸோ டீயை நல்லா போட்டேன். போட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜேர்னி தான் எனக்கு. அண்டு வியூ நல்லா இருக்குது. சீட்டு உங்களுக்கு இந்த சைட்லாம் கிடச்சா லக்கு தான். இங்கே 2 பேர் உட்காந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. ஸோ அதான் அப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது. குட் ஃபீல். ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம் ட்ரெயின் தான் அது. ஸோ ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. ஓகே, நான் வியூ காமிக்கிறேன். வியூ வரல, ஏன்னா நம்ம லால்குடி தாண்டிட்டோம். ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் சிட்டிஸ் தான் வரும். ஸோ வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்லேயும் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த ஒரு போகிறதே தெரில மீன்ஸ் அது விண்டோவில் பார்த்தா மட்டும் தான் அது சவுண்டோ வேறு ஒரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உள்ளே எந்த சவுண்டும் கேட்க மாட்டேங்குது. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் மேலே தான் போகுது, 108 தான் போகுது. அந்த ஒரு ஃபீலும் இல்லை. நல்லா ஜம்முன்னு தூங்கினா தூங்கிடலாம், தூங்கலை. ஸோ அதான் பார்ப்போம் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு. அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு ஒரு சரியான கொழுப்பு. ஆனால் வெஜ்ஜு ஆர்டர் பண்ணிடணும். அதை விட்டுட்டு போட்டு நான்வெஜ்ஜுன்னு ஆம்லேட்டை தனியாகவும் ப்ரெட்டை தனியாகவும் சாப்பிட்டேன். ப்ரெட் ஆம்லேட் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்ணுமா என்ன போங்க. பேசாமல் வெஜ்ஜு போட்டதை கூட இட்லி சாம்பார் வந்துடும். ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாரும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வெஜ்ஜு போடுங்க, நான்வெஜ்லாம் போடாதீங்க. டீ கொடுத்தாங்க, மசாலா டீ, பூச்சான் டீ மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மசாலா அதுவும் ஓகே. ஸோ நல்ல ஒரு ஜேர்னி தான் சொல்கிறேனே. ஒரு ப்ரீமியமான ஒரு நல்ல ஃபீல், குட் ஃபீல் எனக்கு. அண்டு டைம் பார்த்திங்கன்னா நல்லா கீப்பப் பண்ணுறாங்க. கரெக்ட் டைமுக்கு இறக்கி விட்றாங்க. இப்போ நான் கரெக்டாக 8:55 திருச்சியில் இறங்கிடுவேன். ஸோ நம்மளுக்கும் அடுத்தது ஒர்க்குனா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா நல்ல ட்ரெயின் பயங்கரமாக மார்னிங் 5 o'clock, இங்கே திருச்சிக்கு 8:55. ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் சூப்பர். லால்குடி வந்துருச்சு. இப்போ லால்குடி ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கேன். பேர் இன்னும் 20 minutesல கரெக்டாக திருச்சி ரீச் ஆயிடுவேன். ஸோ பயங்கரமான ஒரு ஜேர்னி. ஐ லவ் திஸ் ஜேர்னி. ஏன்னா ரயில் பயணங்கள் முடிவதில்லையே, தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ ரயிலின் காதலன் ரோஷனலி. பார்ப்போம் அடுத்து என்ன ட்ரெயினில் போகிறோம். அடுத்து நிறைய அப்டேட்ஸோட மாதிரி நிறைய விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை, அதான் இப்போ பெரிய பஞ்சாயத்து. சார்ஜ் வேறு இல்லை. ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் யுவர் ரோஷனலி யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலையை சந்திப்போம். அப்புறம் 2-3 ஃபோட்டோ எடுத்தாச்சு ட்ரெயினில் போன மாதிரி, அதான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் திருச்சிலேயும் கரெக்ட் டைமுக்கு இறக்கி விட்டாங்க. இதான் நம்ம வந்தே பாரத் ட்ரெயினோட வ்ளாகு. இது மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.